அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி உண்மையிலேயே ஒரு முக்கியமான நாள். இது முக்கியமான நாள் அப்படின்னு நான் மட்டும் சொல்லலைங்க. இதை நம்ம எல்லாருமே சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சர்வதேச அறிவியல் கல்வி பண்பாட்டு அமைப்பு சொல்லியிருக்கு. இப்படி சொன்னால் புரியாது. யுனெஸ்கோ அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது இல்லைங்களா, நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியிலலாம் படிச்சிருப்போமே, அந்த அமைப்பிலேயே இதை அறிவித்திருக்கிறார்கள். சர்வதேச தாய்மொழி தினம் அப்படின்னு. இந்த மொழிக்காக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் உலகம் முழுக்க அவரவர்கள் மொழிக்கு ஒரு ஆபத்து வருகிற பொழுதெல்லாம் பொங்கி எழுந்திருக்கிறார்கள். அதை நம்ம தமிழ்நாட்டில் சொல்லவே வேண்டாம். ஆனால் இதற்கும் முன்பாக இந்த மொழிக்காகவே போராடுவது என்று பொங்கி எழுந்த ஒரு வரலாறு, அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதியை உலக அளவிலே தாய்மொழி தினம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. 1952ஆம் வருடம் அப்போ கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்றைக்கி வங்காளதேசம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பங்களாதேஷ் அப்படின்னு. அங்கே உருது மொழி தான் அவர்களுடைய தேசிய மொழி அப்படின்னு அந்த கிழக்கு பாகிஸ்தான் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் முடியாது, எங்களால் ஒத்துக்க முடியாது என்று செழுமையான இலக்கியங்கள் கொண்ட வங்கமொழி பேசுகிற அந்த மக்கள் பொங்கி எழுந்து அரசாங்கத்திற்கு எதிராக போராடி கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அந்த போராட்டத்திலே உயிர் துறந்திருக்கிறார்கள். மொழி அப்படிங்கிறது ஏதோ நம்ம மனசில் நினைக்கிறத இன்னொருத்தவங்களுக்கு உணர்த்துவதற்காக இருக்கிற ஒரு சாதனம் மட்டும் அல்ல. மற்ற மொழி பேசுகிறவர்களே அப்படி நினைக்காமல் இதற்காக அவர்கள் தங்கள் இன்னுயிர் தந்தும் காப்பார்னு பாரதி எழுதுவானே, அப்படி செஞ்சிருக்கிறப்போ ஒரு மகத்தான மொழிக்கு சொந்தக்காரர்களாகிய நாம் தமிழர்கள் இதை தன்னுடைய உயிராகவே நினைக்க வேண்டும். இந்த மொழி என்பது உலகத்திலே பல இனங்கள் உருவாவதற்கு முன்பாக, பல நாடுகள் உருவாவதற்கு முன்பாக இந்த மொழி தோன்றி இருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னால் திருக்குறளை வள்ளுவர் எழுதினார்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இருந்துட்டு போட்டோம், அதில் என்ன விசேஷம் அப்படின்னு சில பேர் விளையாட்டாக கேட்பாங்க. ஒரு உண்மை பாருங்கள், ஒரு மொழியில் கிராமர் அப்படிங்கிறது எப்போ உருவாகும்னா பல இலக்கியங்கள் உருவான பிறகு தான் இந்த வகையில் தான் இந்த கவிதையை எழுதணும் அப்படின்னு அதுக்கு இலக்கணம் வரையறை செய்வார்கள். இப்போ பாருங்கள், நம்முடைய மொழியினுடைய இலக்கணம் இருக்குதே, தொல்காப்பியம், இதுவே கிட்டத்தட்ட 5000 ஆண்டு காலத்திற்கு முன்பு உருவானது அப்படின்னு அறிஞர்கள் கணக்கு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் அது எப்போ உருவானதுன்னே தெரியாத காரணத்தினால தான் அது பழமையான காப்பியம் அப்படின்னு அர்த்தம் வரா மாதிரி தொல்காப்பியம், தொன்மையான காப்பியம்னு பேர் வச்சுட்டாங்க. இதை விட கூடுதலாக ஒரு சிறப்பு சொல்கிறேங்க. இந்த உலகத்தில் செம்மொழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கிளாசிக்கல் லாங்குவேஜஸ், அந்த மாதிரியான மொழிகளிலே தமிழ் ஒன்றுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத இந்த தலைமுறை தெரிஞ்சுக்கணும். இன்னி தேதிக்கு உலகத்தில் ஒரு 2500 மொழிகள் இருப்பதாக ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள். 2500 மொழிகள் உலகத்திலே. இதில் எல்லாத்துக்குமே எழுத்து வடிவம் அப்படின்றது கிடையாது. ஒரு 500 மொழிகளுக்கு தான் அந்த எழுத்து வடிவமும் இருந்து பேசுகிற மக்களும் இருக்கிறார்கள். இதில் ஒரு 25 மொழிகள் தான் கிட்டத்தட்ட 1000 ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே அதை பேசுகிறவர்களும் இருந்திருக்கிறார்கள் உலக அளவிலே. அதில் 5 மொழிகள் மட்டும்தான் தமிழ், சமஸ்கிருதம், கிரேக்கம், சீனம் என்று வரிசையாக சொல்லி கொண்டு வருகிறவர்கள். இதில் அரேபிய மொழியையும் சேர்த்து இந்த 5 மொழிகள் இருக்கிறதே, இது உயர்தனி செம்மொழி என்று ஒரு வரையறை தருகிறார்கள். அந்த பட்டியலில் சில மொழிகள் கூடும், சில மொழிகள் எடுக்கப்படும் ஆராய்ச்சியாளர்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் தமிழும் சமஸ்கிருதமும் சீனமும் தவறாமல் இந்த வரிசையில் இடம்பெறுகிறது. அந்த வரலாற்று உண்மையை நாம் ஒத்துக்கணும். ஆனால் இந்த வரிசையில் இந்த மொழிகளில் தமிழ் இடம்பெற்றிருக்கிறதுன்றதை விட ஒரு சிறப்பு இன்னொன்று என்னன்னா, முக்கியமான விஷயங்க, உலகத்தினுடைய மகத்தான மதங்கள் அப்படின்னு 5 மதங்கள் உண்டு. இந்து மதம், கிறித்தவ மதம், இஸ்லாமியம், புத்த மதம், ஜைன மதம். இதுதான் உலகத்தினுடைய மிக பெரும் மதங்கள்.
நம்ம தமிழில் பாருங்கள், இந்த 5 மகத்தான மதங்களுக்கும் தனித்தனியாக மகத்தான பேர் இலக்கியங்கள் இருக்கிற ஒரே மொழின்னா அது உலகத்திலேயே நம்முடைய தாய்மொழியாக இருக்கிற தமிழில்தான் இருக்கிறது. தனித்தனியாக 5 மதங்களுக்கும் 5 பேர் இலக்கியங்கள் இருப்பது மாதிரி மதங்களுக்கு அப்பாற்பட்ட திருக்குறள் இருப்பதும் உலகத்திலேயே நம்முடைய தமிழ் மொழியில் மட்டும்தான். ஏறக்குறைய பைபிளுக்கு அடுத்ததாக உலகத்தின் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அந்த திருக்குறள். அப்போ இந்த செழுமை, இந்த தொன்மை, இந்த அருமை இத்தனையும் நிரம்பி இருக்கிற மொழி இந்த தமிழுக்காக இந்த மண்ணிலே எத்தனையோ பெயர் உயிர் கொடுத்து இதை வளர்த்திருக்கிறார்கள். நிஜமாகவே இதற்காக நடந்த போராட்டத்திலே தங்கள் இன்னுயிரையும் ஈந்த பெரியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த 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 வரலாற்றுக்குள்ளே நம்ம தீவிரமாக போனோம்னு இப்போ அதற்கு சமயம் இல்லை என்றாலும் கூட இந்த நாள் அதையெல்லாம் நாம் நினைத்து பார்ப்பதற்கு உரிய நாள். கிட்டத்தட்ட 1000 ஆண்டு பழமை, 2000 ஆண்டு பழமை, இப்படிப்பட்ட பழமை வாய்ந்த இலக்கிய நூல்களெல்லாம் நம்ம தமிழில் சர்வசாதாரணமாக கிடைக்குது. இந்த மொழி நம்முடைய உயிரோடும் உணர்வோடும் ஆன்மாவோடும் ஆழ நீள அகலங்களில் கலந்திருக்கின்ற அற்புதமான ஒன்று. அது வெறும் கருத்தை அடுத்தவருக்கு சொல்வதற்காக மட்டுமல்ல, நாம் கண்ணும் கருத்துமாக காக்க வேண்டிய ஒன்று என்பதையும் இந்த நாளில் நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். வாழ்நாள் முழுவதும் அதை செயலிலும் காட்ட வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழர்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.